நீ லேட் பண்ணா ஷாக் அடிக்கும், சாவு விழும். ஒருத்தருக்கு ஷாக் அடிக்க அவங்கள காப்பாத்த போய் இன்னொருத்தருக்கு ஷாக் அடிக்க ஒருத்தரா செத்து மடிவாங்க. எப்படி அவங்கள காப்பாத்தலான்னு முட்டாள்தனமா யோசிக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. அதுதான் இப்போதைக்கு நீ எடுக்கிற புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும். நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு உயிருக்கு ஆபத்துங்கிறத நீ ஞாபகத்துல வச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லு மாயா. நீ பைத்தியமா இல்லனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? கதிர் தான் ஜீவான்னு நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. சில மனுஷங்களோட உயிரோட கம்பேர் பண்ணும்போது நீ கேக்குற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அத சொல்றதுக்கு எனக்கு பெரிய விஷயமே இல்லையே. சில உயிர்களை பலி கொடுத்து இந்த உண்மையை காப்பாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதுல இதுல என்ன ரகசியம் இருக்க போகுது? நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த உண்மை என்னைக்காவது வெளியில வரதானே போகுது. அது வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீ அவசரப்படுறதுக்காக இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது. கதிர்க்கும் ஜீவாவுக்கும் சம்பந்தம் இல்ல. கதிர் வேற, ஜீவா வேற. கதிர் தான் ஜீவா, ஜீவா தான் கதிர். அந்த விஷயத்த நீ ஏன் இன்னும் ரகுராம் கிட்ட சொல்லல? ஏன் உன் பெரியம்மா கிட்ட சொல்லல? அந்த காரணம் மட்டும்தான் எனக்கு வேணும். நீ ரொம்ப எல்லை மீறி போற, ரொம்ப தப்பு பண்ற. இந்த உண்மைக்காக நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் சரியான பதிலடி உனக்கு கொடுப்பேன். ஏற்கனவே வாங்கியிருக்க, அப்பவும் உனக்கு அறிவில்லல. வாங்கினதை திருப்பி கொடுக்கதான் இப்ப வந்திருக்க. கதிர் வாரிசு இல்லனா நீயே கோவப்படணும். கதிர் தான் ஜீவான்னு நான் சொன்னதும் உன் முகையும் மாறணும். எதுக்கு நீ மௌனமா உட்கார்ந்திருக்கணும்? எதுக்கு தீவிரமா யோசிக்கணும்? ஏன் அமைதியாயிட்ட? கதிர் தான் ஜீவான்னு சொன்னதும் எதுக்கு உனக்கு ஷாக் ஆகணும்? அத நீ ரகுராம் கிட்ட சொல்லாதது ஏன்னு நான் அதை யோசிக்கிறது அடுத்த அதிர்ச்சி. மறுபடியும் மறுபடியும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற பாத்தியா? நீ சொன்னது எனக்கு இன்ப அதிர்ச்சி. நீ சொன்னது மட்டும் நிஜமா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு நான் யோசிச்சேன், அவ்வளவுதான். எங்க பெரியப்பாவுக்கு தேவை அவங்க குடும்பத்தோட வாரிசு. அது ஜீவாவோ இல்லனா வேற யாரா இருந்தாலும் நாங்க ஏத்துக்க போறோம். அது கதிர் தானா நாங்க ரொம்ப சந்தோஷமா தானே ஏத்துக்க போறோம். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க.